விஜய் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு. அது எவ்வளவு பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? போத்தீஸ் ஸ்வர்ணமகாலின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை. ஐஸ்வர்யம் பொங்கும் எங்கள் புன்னகைகளை சவரனுக்கு ரூபாய் 1500 தள்ளுபடியில் வாங்கி கொண்டாடுங்கள். போத்தீஸ் ஸ்வர்ணமகா, இது பரிபூர்ணத்தின் அடையாளம். அவர் உண்மையிலேயே கட்சியை அவருடைய மனதுக்கு விரும்பி ஆரம்பிச்சிருக்கிறாரா, இல்லை யாரோட விருப்பத்திற்காக அறிவிச்சிருக்காரா, இதெல்லாம் தெரியல. நமக்கு தெரியல எது விச் இஸ் ட்ரூத்னு தெரியல. ஒருவேளை ஜஸ்ட் பிகாஸ் இஸ் an ஆக்டர், நடிகர் நாடாள வரலாமா, நாம அப்படி சொல்லவே இல்லை. யார் வேணா வரலாம், பட் எனக்கான தகுதி அது மட்டும்தான் போது தான் சிக்கல். நீங்க ஜென்யூனான பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட், ஜென்யூனான சோஷியல் இன்ட்ரெஸ்ட் இல்லாம கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உள்ள வந்துருவாங்க. நாம என்ன ஜென்யூனா நினைக்கிறேன்னா, அந்த இளைஞர்களை எக்காரணத்து கொண்டும் நட்டாத்துல விட்டுறாம தொண்டரை கூப்பிட்டு உங்க கட்சியோட கோட்பாடு என்ன, கருத்தியல் என்ன, உங்களுக்கு இதுல என்ன டிசிஷன், உங்க கட்சியில என்ன சொல்லியிருக்காங்க பத்தி அவங்களோட டீட்டெயில்டு இது என்ன, சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுமா வேணாமா. சப்போஸ் அந்த ஒரு நின்று ஜெயிச்சவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா, அடுத்து யார் அதிகமா ஓட்டு வாங்கினாங்களோ அவங்கள இது கொண்டு வரணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்தவன் செத்துட்டானா, ரெண்டாவது வந்தவன் செத்துட்டானா, மூணாவது வந்து செத்துட்டானா, நாலாவதுனா இதுனா இது. விசிகாவோட துணை பொதுச் செயலாளரும் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் தலைவர்கள் மத்தியில் இப்போ விஜய் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு. நடிகராக இருந்து கட்சி ஆரம்பிக்கிறார். அது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரியல. இப்போ அவர் கூட கட்சி பதிவு செய்திருக்காரு. அவர் அதுலேயும் சட்டமன்ற தேர்தலுக்கு வருவார். இப்போ இனிமேல் அவர் வந்த பிறகு அவர் என்ன கன்சீவ் பண்ணியிருக்காரு ஐடியாஸ், இப்போ நமக்கு தெரியல. அவர் எந்த மாதிரியான வேணா இப்போ அவர் சொன்னதுலேருந்து சொல்லலாம். அது மாதிரி இப்போ பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. அகதியான மக்களுக்கே அமைதியான வாழ்வு தருவோம்லாம் சொல்லியிருக்கிறாரு. பாப்பா, அவர் வரும்போது பார்த்துக்கலாம். அது வரும்போது அவர் வராரா, இல்லை தேர்தலுக்கு அப்புறம் வரலையா. எனக்கு ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட வரேன்னாரு, அப்புறம் வந்துட்டேன்னாரு. அப்புறம் இந்த தேர்தலில் இவர மாதிரி தான் சொன்னார். அவரும் இந்த தேர்தலில் அடுத்த தேர்தல்னாரு. அப்புறம் அடுத்த தேர்தல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆள் கூட வந்துட்டாங்க, நாங்கள் கட்சி நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போட்டு சொன்னார் சார். அண்ணாமலை மாரிதாஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வியப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பாவங்க, அவர் நல்ல மனுஷன். அவர் யாரும் மனசு நோகாமல் பேசணும்னு நினைக்கிறவர். இப்போ முந்தானத்து சசிகலா வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டாரு, கலைஞருக்கு வந்துட்டாரு. அதெல்லாம் அவர் நல்ல, உண்மையாகவே நான் வித்தவுட் எனி இது, உண்மையாக ஒரு நல்ல மனிதர். அவர்கிட்ட இருக்கிற அந்த பண்பு, யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்ற பண்பு, அதில் கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிறதா தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, அவர் ஹி டசன்ட் ஹேவ் எனிதிங் இன் ஹிஸ் ஹார்ட். அந்த மாதிரியான ஒரு ஆள் கிடையாது. இவரும் பார்ப்போம். இவர் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது, சட்டமன்ற தேர்தல்னு சொல்லியிருக்காரு. அவர் உண்மையிலேயே கட்சி அவருடைய மனதுக்கு விரும்பி ஆரம்பிச்சிருக்கிறாரா, இல்லை யாரோட விருப்பத்திற்காக அறிவிச்சிருக்காரா, இதெல்லாம் தெரியல. நமக்கு தெரியல எது விச் இஸ் ட்ரூத்னு தெரில. ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இல்லை வேணாம், சட்டமன்ற தேர்தலில் எனக்கு இன்னும் வயசு இருக்குது, இன்னொரு 10 வருஷம் நான் நடிக்க போகிறேன்னு முடிவு எடுக்கிறாரா என்னன்னு தெரியல. அதெல்லாம் முடிச்சுட்டு உண்மையிலேயே களத்துக்கு வரோம். உண்மையிலேயே வந்தார்னா அப்போ நம்மளுடைய விமர்சனங்களை அவருடைய இப்போ பேசும்போது இப்போ அம்பேத்கர் எல்லாம் கோட் பண்ணுறாரு. அம்பேத்கர், பெரியார், காமராஜர் கோட் பண்ணுறாரு. அந்த கோட் உண்மையிலேயே அவர் அதை உள்வாங்கி தான் இது பண்ணியிருக்காரா என்ன ஏதுன்றதுலாம் அவர் களத்துக்கு வந்தால் தான் தெரியும். எல்லாருமே வரும்பொழுது பெரிய பெரிய ஆளுமைகளை கோட் பண்ணுறது ரொம்ப இயல்பான விஷயம். நாம் அவர் கோட் பண்ணிட்டாங்க ஒருத்தர், நீங்கள் சொன்னது தான். இப்போ பிஜேபி இப்போ அம்பேத்கர் கோட் பண்ணிச்சுன்றதுக்காக நம்ம அவங்கள அம்பேத்கரிட்டு அப்படின்னு ஏற்றுக்க முடியாது. அது மாதிரி இவர் உண்மையிலேயே இருந்தது, நல்ல சிந்தனைகள் இருக்குது அப்படின்னா, ஏன்னா நமக்கு தெரியாது அவர் என்ன கன்சீவ் பண்ணிக்காது. அவர் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு, பெருசாக அரசியல் ரீதியான கருத்துக்களை வெளிப்படுத்தலை. அவர் வெளிப்படுத்தலைன்றதுனால அவருக்கு இல்லைன்னு நம்ம புறந்தள்ள முடியாது. இப்போ ஜஸ்ட் பிகாஸ் இஸ் an ஆக்டர், நடிகர் நாடாள வரலாமா, நாம அப்படி சொல்லவே இல்லை. யார் வேணா வரலாம், பட் எனக்கான தகுதி அது மட்டும்தான் போது தான் சிக்கல். தட் இஸ் மை ப்ரொஃபஷன். நான் நடிகர்ன்றது என்னுடைய தொழில். ஆனால் நான் கன்சீவ் பண்ணியிருக்கிறது, இந்த தாட்டை கன்சீவ் பண்ணியிருக்கேன். என் உள்ளே இது இருக்குது, நான் அரசியலுக்கு வர மக்களுக்கு செய்கிறேன்னா நம்ம கண்டிப்பாக அதற்கான ஒரு வரவேற்பை கொடுக்கலாம். ஆனால் நான் இதிலெல்லாம் ஒன்றுமே தெரியாது. எனக்கு அதை பற்றி, ஆனால் நான் மக்களுக்கு நல்லது செய்வேன், ஏன்னா நான் நடிச்சிருக்கிறேன் அவங்களுக்காக அப்படின்னா தான் சிக்கல். அது அவர் முழுமையாக வரும்போது தான் தெரியும். எது எப்படி இருந்தாலும் இளைஞர்கள் அவருக்கான ஒரு ஃபாலோயிங் இருக்குது. நாம் என்ன ஜென்யூனாக நினைக்கிறேன்னா, அந்த இளைஞர்களை எக்காரணத்து கொண்டும் நட்டாத்தில் விட்டுறாமல், இல்லை அவர் தவறாமல். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட அந்த வகையில் ஒரு சின்ன ஒரு ஃபால்டர் பண்ணதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் 96ல் அரசியலுக்கு வந்துடுவார்ன்றது விரும்பி எவ்வளோ பேர் 96ல் தனிப்பட்ட முறையிலே நிறைய பேர் தெரியும். அவன் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்துடுவார் போவார்னு. அவங்களாம் 96லேருந்து காற்று கடந்து 2020 வருவாருங்க. 96, 2020, 24 வயசு, 24 வருஷம். 18 வயசில், 19 வயசில், 20 வயசில் அன்றைக்கி இருந்தவனுக்கு 44 வயசு ஆயிடுச்சு. அப்போவாது ஒருவார் அரசியலுக்கு வந்துடுவார் நினச்செல்லாம் போனாங்க. கட்சி வரைக்கும் வரல.
இப்போ அதில் வந்து நீங்கள் அப்படி வரணும்னு நினச்சவங்கள கூட நிறைய பேர் வந்து நிறைய லீடர்ஸ் எமர்ஜ். இப்போ எம்ஜிஆர் எமர்ஜ் ஆனோடனே லீடர்ஸ் எமர்ஜ் ஆனாங்க. நீங்கள் அதில் ஒரு சில ஃபேக்டர்ஸும் இருக்குது. இந்த மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது என்ன ஃபேக்டர்ஸ் வருதுன்னா, நீங்கள் ஜென்யூனான பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட், ஜென்யூனான சோஷியல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உள்ளே வந்துருவாங்க. நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் உள்ளே வந்து அரசியல் களத்துக்கு உள்ளே வரும்பொழுது நீங்கள் வந்து எமர்ஜ் ஆனதில் வந்து எம்ஜிஆரோட ஐடியாலஜின்னு எமர்ஜ் ஆனவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நில்லு. கலைஞரோட இருந்தவங்க, திமுகவில் இருந்தவங்க, இவங்க தான் எமர்ஜ் ஆனாங்க. திமுகவில் பொறுப்பு கிடைக்காதவங்க அவங்க தான் எமர்ஜ் ஆனாங்க. இப்போ விஜயகாந்த் வந்தபொழுது எதனால விஜயகாந்த் இயக்கத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு எதிர்கட்சி ஒரு பொசிஷன் போயிட்டு நீங்கள் வந்து அவங்க லூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு அவங்களே கூட டினை பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்னென்னா ஐடியாலஜிக்கலாக பேக் பண்ண வைக்கல அவங்க கேடர்ஸை. இப்போ நீங்கள் இது வந்து ரொம்ப ஃபேர் விமர்சனமாக முன் வைக்கிறேன். நம்ம வந்து வித்தவுட் வித் டியூ ரெஸ்பெக்ட், டியூ ரிகார்ட்ஸு, அவங்களுக்கான மதிப்பு மரியாதையோடு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு தேமுதிகவில் இருக்கிற ஒரு தொண்டரை கூப்பிட்டு உங்கள் கட்சியோட கோட்பாடு என்ன, கருத்தியல் என்ன, உங்களுக்கு இதில் என்ன டிசிஷன், உங்கள் கட்சியில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். ஏதாவது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவில் என்றைக்காவது அவங்களோட கருத்துக்கள் வெளிப்பட்டிருக்கா, இல்லை வந்து இது பண்ணுங்க. இப்போ நீட்டு பற்றி அவங்களோட டீட்டெயில்டு இது என்ன, வேணும்னா ஏன் வேணும், வேணான்னா ஏன் வேணாம், இது சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுமா வேணாமா, வேணும்னா ஏன் வேணும், வேணான்னா ஏன் வேணாம், மும்மொழி கொள்கைன்றாங்களே, புதிய கல்விக் கொள்கைன்றாங்களே, இதெல்லாம் வேணுமா வேணாமா, ஒரே நாடு ஒரே தேர்தல், இதுதான் ஒரு இயக்கத்தை வந்து நீங்கள் தே கேன் ஈவன் ஹேவ் கான்ட்ரடிக்டிங் வியூஸ். இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்காரங்கிட்ட வந்து நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஆனாலும் அந்த மாறுபட்ட கருத்துக்களை அவன் போய் டீச் பண்ணுறான் அவங்க கீழே இருக்கவங்களுக்கு. இதை மற்ற இயக்கங்கள் செஞ்சாங்கன்னா, கரெக்டாக புரிஞ்சுட்டு செஞ்சாங்கன்னா, ஏடிஎம்க்குமே அந்த லேக் ஒன்று இருக்குல்ல, அது பெரிய லேக். அது நீங்கள் வந்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் டைல்யூட் ஆனாங்க. ஏன்னா கண்டினியூஸாக பவரில் இருந்தாங்க. கண்டினியூஸாக பவரில் இருக்கும்போது என்னென்னா அவங்களோட தாட் ப்ராசஸ் பூராவே அந்த பவர் சம்மந்தப்பட்ட அதிகாரம், பொருள் தேடுதல்ன்ற மாதிரியான ஒரு நிலையில் போயிட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து இல்லை. இன்றைக்கி அவங்க வந்து ஒரு விஷயத்தில் வந்து அவங்க பைண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்கள பைண்ட் பண்ணியிருக்க ஒரே விஷயம் என்னென்னா திமுக எதிர்ப்பு. அது ஒன்று தான். இப்போ நீங்கள் அதிமுகவை கட்டுற கயிறு எதுன்னு கேட்டிங்கன்னா, இன்ன வரைக்கும் கட்டி வச்சிருக்க கயிறு எதுக்குன்னா திமுக எதிர்ப்புன்ற கயிறு தான். ஆனால் இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு இவங்க பிரதானமாக சொல்ல முடியாது. ஏன்னா திமுக இதை பண்ணலாம் அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 37 பேர் இதுக்கு முன்னாடி டேர்மில் இருந்தப்போ எதுவுமே பண்ணலன்றதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே இருந்துச்சு. ஆமாம். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ அவங்க இருந்த காலகட்டத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு என்னென்னா, மாநில ஆட்சி, ஒன்றிய ஆட்சி ரெண்டுமே அவங்க தான். அவங்க சென்ட்ரல்லையும் அலையன்ஸ் பார்ட்னராக இருக்காங்க, ஸ்டேட்லேயும் இருக்காங்க. இப்போ கூட அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மாநில அரசு மீது சில நேரங்களில். நீங்கள் தான் 37 MP வச்சுருந்தா இதை அவங்க சிந்திச்சு பார்க்கணும். என்னென்னா இவங்க 37 MP வச்சுருந்து நம்ம வந்து இப்போ நாங்கள் கூட இருக்கிறோம், எதிர்கட்சியாக இருக்கிறோம், கூட்டணி கட்சியாக இருக்கிறோம், 4 சட்டமன்றம் இருக்கணும், எங்களுக்கான லிமிடேஷனில் தான் நாங்கள் பேச முடியும். நாங்கள் டிமாண்ட் பண்ணலாம், பட் வி கேன் நாட் டிசைட். நீங்கள் வேற நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஒன்றிய அரசு பிஜேபி தே கேன் ஆல்சோ டிசைட். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அன்றைக்கி வந்து நீட்டுக்கு எக்ஸம்ஷன் ரொம்ப சர்வசாதாரணமாக வாங்கியிருக்கலாம். நீங்கள் நம்மலாம் அவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது, சர்வசாதாரணமாக வாங்கியிருக்கலாம். நீங்கள் இதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வந்து விலக்கு வந்தது வந்து பிஜேபி வந்து இவங்க போட்ட அழுத்தத்தினால இல்லை, பிஜேபிக்கு ஒரு பொலிட்டிக்கல் நெருக்கடி இருந்தது. அவங்களுக்கு வந்து தே வாண்டட் டு ப்ரொஜெக்ட் ஓபிஎஸ் வந்து ஒரு லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணோம். சசிகலாவை காலி பண்ணிவிட்டு ஓபிஎஸ் அவர்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோன்றதுனால ஒரு தேவை இருந்தது. அதனால அவங்களா ப்ரொஜெக்ட் பண்ண லீடர் தான் அவர். ஜல்லிக்கட்டு நாயகர்ன்றதெல்லாம் வந்து அவங்க கொடுத்த ப்ரொஜெக்ஷன் தான். அவங்க இன்றைக்கி மாதிரி இப்போ இவ்வளோ போராட்டம் நடக்குது, இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது நீட்டுக்கு, ஆனால் ஒரு சின்ன இன்ச்சு கூட நகர பண்ணுறாங்க. அதில் எப்படி அவ்வளோ வைடாக உடனே வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான இதுதான். அது மாதிரி அவங்கள அக்செப்ட் பண்ண வச்சிருக்க முடியும். அவங்க இவங்களுக்கே எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க. நீங்கள் எந்த தேர்தல் நடக்கும்போது, ராதாகிருஷ்ண நகர் தேர்தல் நடக்கும்போது விரட்டுன்னு விரட்டினாங்க. ஆர்கே நகர் ராதாகிருஷ்ண தேர்தல் நடக்கும்போது விரட்டுன்னு விரட்டினாங்க விஜயபாஸ்கர் எல்லாம். அது அப்புறம் பத்திரிகையில் செய்தி வந்து இவர் பேர் இருந்தது லிஸ்ட்டில், ஜெயக்குமார் பேர் இருக்குது, அதில் பணம் கொடுத்தாங்கன்ட்டு இவங்க கொடுத்தாங்கன்னு பேப்பர்லாம், இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னே தெரில. இப்போ இந்த கேஸ்லாம் இப்போ எல்லாம் அப்போ அதுக்கு பயந்துட்டு இவங்க வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. அதனால் இவங்க வந்து இதுக்கெல்லாம் பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க நீட்டை பற்றியும் கேட்கல, கரண்ட் பிரச்சனையாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படல, எதை பற்றியும் கவலைப்படல. எப்போ எங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க, நாங்கள் ஏதோ பார்த்துட்டு போகிறோன்னு அப்படியே ரன் பண்ணிட்டாங்க. இப்போ இவர் சீமான் போன்றவர்கள்லாம் ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க. சப்போஸ் அந்த ஒரு நின்று ஜெயிச்சவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அடுத்து யார் அதிகமாக ஓட்டு வாங்கினாங்களோ அவங்கள இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து சரியா இருக்காது. அது வந்து இல்லை, இது நார்மலாக ஒரு விஷயம் இப்படி பார்க்கலாமே. இப்போ அவர் இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன், நான் நேச்சுரலாக இறந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. அவர் வேலை அவர் ஜெயிச்சிட்டாரு, செகண்ட் பிளேஸ் நான் வந்துட்டேன், அவர் போட்டு வந்துடுறேன் இல்லை, அவ்வளோ தூரத்துக்கு நம்ம சிந்திக்க வேண்டாம். ஆனால் இதெல்லாம் வந்து அப்சர்ட் ஆகிடும் சிஸ்டமை. நீங்கள் வந்து ரிஃபைன் பண்ணணுமா, எலக்ட்ரல் சிஸ்டம்னா ரிஃபைன் பண்ணணும். நீங்கள் வேறு சில ரிஃபைன் பண்ணலாம். என்னென்னா வந்து
பர்சன்டேஜ் சிஸ்டம் இருக்குது சில நாடுகளில். இப்போ நாம் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து நாங்கள் வந்து கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு சொல்லிவிடுவோம், ப்ரையாரிட்டி வைஸ் சொல்லிவிடுவோம். 234 கேண்டிடேட்ஸ் ப்ரையாரிட்டியில் வைஸ் விசிகே சொல்லிவிடும். எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உழுது ஒரு 20% வாக்குகள் நாங்கள் வாங்குறோன்னா 234 20 பேர் வந்து நாங்கள் 20% நாங்கள் ரெப்ரசன்டேட் பண்ணலாம். ஓகே, ஒரு சின்னத்தை வச்சு கண்டெஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் ரெப்ரசன்டேட்னா இந்த ஆர்டர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்ல உள்ள போவாங்க. ஓகே, முதல்ல இப்படியும் இருக்குது சில நாடுகளில். அதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்களை மாதிரி கட்சிகள் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நாங்கள் எதுக்கு கூட்டணி வைக்கிறோம், ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டியூன்சியில் எங்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்குது. அந்த வாக்குகள் வந்து வின்னிங் போஸ்ட்டை தாண்டறதுக்கான வாக்குகளாக இல்லை, எங்களை மாதிரியே இன்னும் 4 பேர் அதை கிட்டத்தட்ட வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் அலைன் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் வந்ததுன்னா இப்போ நான் இந்த அலையன்ஸ்ன்ற கான்செப்டே உடைச்சிரும் எல்லாருக்குமே. இப்போ சீமான் போன்றவர்களே கூட என்னன்னா அவங்க வாங்குற 4% 5% அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏ வந்துருவாங்க. இப்போ வாங்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை. இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த மாதிரி வேணால் நம்ம டிஸ்கஷன் பண்ணி ஒரு கன்சென்சஸ் வரலாமே தவிர நீங்கள் வந்து இருக்கிற சிஸ்டமே அப்சர்டாக ஃபர்ஸ்ட் வந்தவன் செத்துட்டானா, ரெண்டாவது வந்தவன் செத்துட்டானா, மூணாவது வந்து செத்துட்டானா, 4ஆவதுனா இதுனா இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமான விளையாட்டு சொல்லிட்டு பேசுற அளவுக்கு தான் நம்ம அது. அப்படிதான் நீங்க எதை சொன்னாலும் அது வந்து அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக ஊடக இதுல வந்து நீங்க வந்து ஒருத்தர் ஒரு கருத்து போடுறாங்க. இப்போ நீங்க முன்னாடிலாம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு விஷயம், இப்போ நான் சொன்ன மாதவ் தேஷ்பாண்டே சொன்னேன், அவர் வந்து இவிஎம் பத்தி பேசுறாரு, சாஃப்ட்வேரை பத்தி பேசுறாருன்னா ரைட்டு. ஆனால் என்னன்னே தெரியாமல் கம்ப்யூட்டர் மானிட்டருக்கும் டிவி மானிட்டருக்கும் தெரியாதவங்களாம் வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். டிஸ்கஷன்ஸ் வந்து எந்த கருத்தாக இருந்தாலும் டிஸ்கஷன்ஸ் வரும். பட் வேல்யூ பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. வேல்யூ பண்ணும்போது இது வந்து இட் இஸ் நாட் அ வேல்யூபிள் சஜஷன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பெரும்பான்மையாக இருக்கிறவங்க எல்லாருமே, அதாவது தொடர்பான நாலேஜ் இருக்கவங்க எல்லாருமே அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு வந்து ஒரு சப்பக்கட்டு இது மாதிரி தேர்தலுக்கு செலவாகுது, இப்போ இடைத்தேர்தலுக்கு செலவாகுதுன்னா சொல்கிறீங்க. இடைத்தேர்தலுக்கு செலவாகுதுன்னா இடைத்தேர்தலில் அவர் செலவு எது குறைக்கணும். நீங்கள் இதில் வந்து இன்னொரு விஷயம் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா, செலவு ஆகுது, கட்சிக்கு செலவாகுது, ஒரு வகையில் ஜனங்களுக்கு போய் சேருதில்ல அந்த செலவு. அது தவறு தான். அது அந்த மாதிரி இது வந்து செலவுன்னு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? எலெக்ஷன் கமிஷன் அவர் செலவு அதே தானே ஆகுது. எலெக்ஷன் கமிஷன் அடிக்கிற பேப்பராக தான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிற மிஷினாக தான் வர ஆஃபீஸருக்கு அவர் செலவு தான் ஆக போகுது. அது ஒன்றும் பெரிய செலவாகலை ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துறது. இவங்க செலவுன்னு சொல்கிறது என்னென்னா, சிலர் தேவையில்லாமல் சில பேர் பண்ணுற செலவுகளை வந்து செலவுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கொண்டு வரணும். இப்போ நாங்களே நிறைய ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருக்கோம். தேர்தலில் வேட்பாளருக்கான செலவை வந்து அரசே ஏற்கணும்னு. அப்போ நீங்கள் இந்த அவுட் ஆஃப் த வே செலவு பண்ணுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே சார். ஆனா ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் டம்மி கேண்டிடேட் நிறைய பேர் போறாங்க. இப்போ உங்க பேர் பாலாஜி அப்படினா உங்க ஆப்போனன்ட் அதெல்லாம் இருக்கும். நீங்க எலிசி நீங்க ஒரு என்டையராவே ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ஐடியல் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்ட்ன்றது வந்து நாட் பாசிபிள். அது ஒரு பிராக்டிக்கலா ஒரு இயங்கியல் விதி. அது நீங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அதோட இம்பேக்ட், அதோட ஹார்ம் வந்து ஒன்றும் பெரிய இதுவாக இருக்காது. அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அது நீங்கள் எந்த சிஸ்டமாக இருந்தாலும் நீங்கள் அப்படிலாம் வந்து எல்லாத்துக்குமான தீர்வு வச்சு ஒரு சிஸ்டம் எதுலையுமே கொண்டு வர முடியாது. ஏடிஎம்கே தான் அந்த ஆங்கிளில் தான் வந்து பாமக வந்து ஏடிஎம்கே சூஸ் பண்ணணும்னு நான் வந்து கணிக்கிறேன். அப்படிதான் இருக்கும். ரீசெண்டா இவர் அன்புமணி பேசின விஷயமே 2026 பாமக தொடர்பாக நீங்க மாநில எலெக்ஷன் இப்போ நீங்க அவங்க பிஜேபியோட அலைன் பண்ணி இந்த வாட்டி சுத்தமாக வாஷ் அவுட் ஆனாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வாஷ் அவுட் ஆகுறது இப்போ இங்கே வந்தாலும் போகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவங்களோட போய் போனாங்கன்னா அவங்க வந்து அந்த பிஜேபி டெயின்ட்டோட வருவாங்க வெளியில். அது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ட்ராபேக்காக இருக்கும். இப்போ அதை தவிர்த்துட்டு இப்போ இப்படியே கண்டினியூ பண்ணால் அடுத்து சட்டமன்ற தேர்தல் ஏதோ 1 2 தேர்த்திட்டு போகலான்ற மாதிரி நினைப்பாங்க. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.